நம்மள நிறைய பேர் ஸ்ரீராம நவமி கொண்டாடுறோம் இல்லையா? ராம நவமி அன்னைக்கு நிறைய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவோம், ராமர் கோவிலுக்கு போவோம். அப்போ அந்த திதி நவமி திதி. அஷ்டமி திதியில கிருஷ்ண பகவான் அவதரித்ததுனால அஷ்டமி திதியை நம்ம வணங்குவோம். அஷ்டமி திதி கிருஷ்ணருக்கு மட்டுமல்ல, மகாலட்சுமிக்கானது, பைரவருக்கானது. சதுர்த்தினாலே சங்கட அர சதுர்த்தி அப்படின்னு சொல்றோம். அப்போ சதுர்த்தி திதியில் எல்லா கணங்களுக்கும் முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய கணபதியை தொழும் பொழுது எந்த திதிக்குரிய நாளில் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் அப்படின்றத நம்முடைய முன்னோர்களும் இறை ஆன்றோர்களும் நம்மளுக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த திதிக்குரிய நாளில் அந்த இறைவனை வணங்குவது மட்டும் அல்லாமல் எந்த நேரத்தில் போயிருப்போமோ தெரியாது, ஆஸ்பத்திரி கையுமா அலைவோம், ஆனால் நோய் குணமாகவே ஆயிருக்காது. அப்போ நம்ம சொல்லுவோம், எந்த நேரத்தில் இந்த வேலையை தொடங்கினே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஆன்றோர்கள் எந்த திதியில என்னென்ன வேலைகளை செய்யலாம் அப்படின்றத மிக தெளிவாக நம்மளுக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. சில காரியங்களை அந்த நாளில் நம்ம தொடங்கணும் அப்படின்னா எந்தவித இடர்பாடுகளும் இல்லாமல், தடங்களும் இல்லாமல் சரியா நடக்கும். வீடு கட்டுறோம், இல்லை வீடு புதுசாக வாங்கணும்னு முயற்சி எடுக்கும் பொழுது எந்த திதியில் இந்த வேலைகளை ஆரம்பிக்கிறோமோ அது மிக சுலபமாக நம்மளுடைய அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்ற மாதிரி அமையும். ரியல் ஒன் ஆன்மீகம் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் நிறைய நேரம் கோவிலுக்கு போகிறோம், விழுந்து விழுந்து வணங்குறோம். ஆனால் நம்மள நிறைய பேருக்கு எந்த தெய்வத்தை வணங்குவது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. எந்த கிழமைகளில் எந்த தெய்வத்தை வணங்குறது அப்படின்றதுல நம்மளுக்கு ஒரு குழப்பம் இருக்கு. நிறைய நேரம் நாம் நிறைய வணங்கினாலும் நம்முடைய வேண்டுதல் சரியாக நடக்க மாட்டேங்குது. காலையில் மிகப்பெரிய பிரார்த்தனை செஞ்சுட்டு தான் போவோம், ஆனால் நாம் என்ன பிரார்த்தனை செய்தோமோ அதற்கு எதிர்மறையாக நடக்குது. அப்போ நம்ம யார்கிட்ட முறையிடணுமோ அவங்கக்கிட்ட முறையிடாமல் போயிட்டோமோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லையா? அதனால தான் பாருங்களேன், இந்த உலகத்திற்கு மனிதர்களாக பிறந்த இறைவன் ஒவ்வொரு திதியில் பிறந்து இந்த திதியும் நல்ல நாள் தான் அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நாம் தான் அதை பெருசாக எடுத்துக்கிறதில்ல. நம் குடும்பத்தில் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு அடுத்த ஆண்டு திதி கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த திதி கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறது எதை அப்படின்னா அந்த நாள் அதை குறிக்கிறது தான் திதி. அந்த திதியில் நாம் தர்ப்பணம் பண்ணுவோம், இல்லை புரோகிதர்களை வீட்டுக்கு கூட்டு வந்தாலும், நாம் ஏதாவது கோவில் குளக்கரையில் போயிட்டு அவர்களுக்கான பித்ரு தர்ப்பணம் செய்தாலும் அவர்கள் இறந்த நாளுக்கான திதியில் தான் நம்ம பண்ணுவோம். அப்போது திதிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் பாருங்களேன். பிறக்கும் பொழுதும் நாம் திதிக்கு மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் தரோம். இந்த உலகத்தை விட்டு போன பிறகும் எந்த நேரத்தில் அவர்களுடைய உயிர் இந்த உடலை விட்டு இந்த மண்ணை விட்டு பிரிந்தது அப்படின்றத சரியான முறையில் தெரிஞ்சுக்கிட்டு அந்த திதிக்கான நாளில் தான் அவங்களுக்கு தர்ப்பணமே செய்கிறோம். அப்போ ஒரு உயிர் உடல்ல இருந்தாலும் சரி, உடலை விட்டு போன பிறகும் திதி எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? ஆனால் நாம் அந்த திதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. சில திதிகளை மட்டும் நாம் கொண்டாடுவோம். எந்தெந்த திதிகள்? நம்மள நிறைய பேர் ஸ்ரீராம நவமி கொண்டாடுறோம் இல்லையா? ராம நவமி அன்னைக்கு நிறைய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவோம், ராமர் கோவிலுக்கு போவோம். அப்போது அந்த திதி நவமி திதி இல்லையா? ஸ்ரீராம நவமி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. அஷ்டமி திதியில் கிருஷ்ண பகவான் அவதரித்ததுனால அஷ்டமி திதியை நம்ம வணங்குவோம். அஷ்டமி திதி கிருஷ்ணருக்கு மட்டுமில்லை, மகாலட்சுமிக்கானது, பைரவருக்கானது அஷ்டமி திதி. அஷ்டி திதி சொன்னாலே நம்மளுக்கு முருகருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ மிக பிரபலமாக இருக்கிற வாராகி தேவி பஞ்சமி திதி. சதுர்த்தினாலே சங்கட அர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சதுர்த்தி திதியில் எல்லா கணங்களுக்கும் முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய கணபதியை தொழும் பொழுது
சங்கடங்கள் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியோடைய கட்டுப்பாடில் இருக்குது. அதனால தான் பாருங்களேன், இந்த உலகமே, இந்த முழு பிரபஞ்சமே திதிகளுக்கான கண்ட்ரோலில், கட்டுப்பாடில் இருக்கிறதுனால தான் அந்தந்த திதிகளுக்கு நாம் அவ்வளவு முக்கியத்துவம் ஆன்மீக ரீதியாக கொடுக்குறாங்க. ஏகாதசி திதியை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை இல்லையா? அப்போ எந்த திதிக்குரிய நாளில் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் அப்படின்றத நம்முடைய முன்னோர்களும் இறை ஆன்றோர்களும் நம்மளுக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த திதிக்குரிய நாளில் அந்த இறைவனை வணங்குவது மட்டும் அல்லாமல் சில காரியங்களை அந்த நாளில் நம்ம தொடங்கணும் அப்படின்னா எந்தவித இடர்பாடுகளும் இல்லாமல், தடங்களும் இல்லாமல் சரியாக நடக்கும். நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுவோம். ஆனால் பாருங்கள், அந்த வீடு கட்டும் வேலை முடியவே செய்யாது. மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஒரு நோய்க்காக போவோம். எந்த நேரத்தில் போயிருப்போமோ தெரியாது, ஆஸ்பத்திரியும் கையுமா அலைவோம். ஆனால் நோய் குணமாகவே ஆகியிருக்காது. அப்போ நம்ம சொல்லுவோம், எந்த நேரத்தில் இந்த வேலையை தொடங்கினே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்மளுடைய ஆன்றோர்கள் எந்த திதியில் என்னென்ன வேலைகளை செய்யலாம் அப்படின்றத மிக தெளிவாக நம்மளுக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. எந்த திதியில் ரொம்ப நாளாக ஒரு 5 வருஷம் 10 வருஷமாக படுத்த படுக்கையாக இருக்கிறவங்களுக்கு மருந்து கொடுக்குறோம் அப்படின்னா அவர்கள் மிக விரைவில் குணமடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. வீடு கட்டுறோம், இல்லை வீடு புதுசாக வாங்கணும்னு முயற்சி எடுக்கும் பொழுது எந்த திதியில் இந்த வேலைகளை ஆரம்பிக்கிறோமோ அது மிக சுலபமாக நம்மளுடைய அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுற மாதிரி அமையும். இல்லை குழந்தை இல்லைனாலும் எந்த திதி எந்த தேவி அப்படின்றத மிக தெளிவாக நம்முடைய ஆன்றோர்கள் கொடுத்துருக்காங்க. அதனால தாங்க நாம் எல்லோரும் ஜோதிடர்கள் ஆக முடியாது. ஆனால் ஜோதிடர்கள் உபயோகக்கூடிய சில ரகசியங்களை, சில விதிமுறைகளை நாமும் பின்பற்றணும்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய தினமும் நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஈஸியாக சமாளிச்சிடலாம். ஒன்றுமே இல்லைங்க, சண்டைக்காரன் காலில், சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலிலே விழுந்துடுறது பெஸ்ட் இல்லையா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் ஒரு திதி தேவிக்கான கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அந்த தேவிக்கிட்டே போய் நம்ம காலில் விழுந்துடும். இந்த நாளில் நான் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சரண்டர் ஆகும் பொழுது, சரணாகதி தத்துவம் தான் மிக உயர்ந்த தத்துவம் இல்லையா? அதனால் நாம் அந்த திதியில் அந்த நாளில் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் நமக்கு வெற்றி அடையுது. இதை பற்றி மிக தெளிவாக பரம்பரா பொக்கிஷம் வகுப்பு எடுக்கிறோங்க, திதி நித்யா தேவிகளை பற்றி. அந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னு விருப்பம் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த அற்புதமான வாய்ப்பை தந்துள்ள இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.